யாரெல்லாம் உணர்ச்சி வயப்படாமல் கொஞ்சம் பகுத்தறிவோடு எங்களால் சிந்திக்க முடியும். நாங்கள் எடுத்த உடனே ஒரு வீடியோவை பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு யாருன்னு பார்த்துட்டு அவங்க கருப்பு சட்டை போட்டிருக்காங்களா, திகாக்காரங்களா, திமுககாரங்களா, பிசிகாக்காரங்களா, இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா, அப்போனா அவங்கள நாங்கள் கழுவி தான் ஊற்றுவோம். பெரியார் அம்பேத்கர்லாம் பற்றி பேசுனீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் மோசமாக தான் பண்ணுவோம். எங்கள் அண்ணனை பற்றிலாம் பேசிட்டிங்கன்னா அவ்வளோதான். விஜயை பற்றி பேசிட்டிங்கனாவே நாங்கள் வந்து உங்களை கெட்ட வார்த்தையில் தான் திட்டுவோம் அப்படின்னு எந்த விதமான உணர்ச்சி வயப்படாமல் கொஞ்சம் பகுத்தறிவோடு யோசிக்க முடிந்த இளைஞர்களும் மற்றவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா முழுக்க ஒரு சாமானியர்களாக இருந்து ஒரு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தை எப்படி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், இதிலிருந்து வேறு மாதிரியான ஒரு சிந்தனையோடு வரக்கூடியவங்களை ரொம்ப எளிமையாக தமிழ்நாடு மட்டும் இது அதுதான் அப்படின்னு எப்படி அடையாளம் கண்டுறாங்க, அடையாளம் கண்டு கொண்டு அதை அப்புறப்படுத்துகிறதா, இல்லை அதை சும்மா கூடயே வச்சுக்கிறதா, இல்லை அது பாட்டு பேசிட்டு போகுதுன்னு விடுறதா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இனம் கண்டு தமிழ்நாட்டு அரசியலை இத்தனை ஆண்டு காலம் நகர்த்திட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த சிந்தனை எங்கேருந்து வந்தது, யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய குற்றம் நடக்கின்ற போது, ஒரு கொடூரம் நடக்கிறப்ப, ஒரு கொடுமை நடக்கிறப்ப, ஒரு வன்முறை நடக்கிறப்ப அது பக்கம் நிற்கிறது ஒன்று தான், அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறதும் ஒன்று தான். அப்படி ஃபாசிசத்தை ரொம்ப இயல்பாக நார்மலைஸ் செய்யக்கூடிய நடிகர் விஜயுடைய நோக்கம் உண்மையாகவே என்ன இருக்குது அப்படின்ற பல கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு நேற்றைக்கு டெல்லியில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதனுடைய காணொலியையும் நம்ம இந்த வீடியோவில் இணைச்சிருக்கோம். அதுவும் நேற்றைக்கு மாதிரியே ஒரு 30 செகண்ட் வீடியோ, அதையும் நாங்கள் இந்த காணொலியில் இணைக்கிறோம். இது எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு திறந்த மனநிலையோடு, பகுத்தறிவு கண்ணோட்டத்தோடு, சரியா தப்பா அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மனநிலை இருப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா தொடர்ந்து நேற்றுக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்கம், நடிகர் விஜயுடைய பேச்சு. நம்ம வந்து அதை டீகோட்லாம் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே நேற்றைக்கு ஒரு பிரபலமான ஒரு நடிகர், பல பேருடைய தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவரோட பேச்சு இவ்வளோ பெரிய ட்ரால் ஆகும்னு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நமக்கு இருந்த கவலைலாம் என்னென்னா, வழக்கமான அவர் ஒரு 3-4 மேடைகள் தான் பேசியிருக்காரு. அதில் ஒரு இடத்தில் பேசுகிறப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு அளவுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்றிட்டாங்களா, இல்லை அந்த வசனகர்த்தா வேறு ஏதாவது வேலையாக போயிட்டாங்களா, மெடிக்கல் லீவா அப்படின்றது நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த மாதிரி எந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரும் இல்லை, நானாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், அவர்களாக பேசுவதற்கு முன்பு ஒரு முன் தயாரிப்பு, வரலாற்றை பற்றிய புரிதல் அதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம கேட்க வரல. இனிமேல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கேட்குறவங்களுக்கும் சரி, பேசக்கூடிய அவங்களுக்கும் சரி. ஏன்னா இப்போ நான் வந்து உட்கார்றேன், நான் வந்து வீடியோவில் பேசுகிறப்ப உங்ககிட்ட வந்து புதுசாக ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க ஹிந்தி திணிப்புன்னு அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ நக்கலாக இருக்கும், கிண்டலாக இருக்கும். ஏம்மா இது கூட தெரியாமல் தான் நீ பொறுப்பில் இருக்கியா, நீலாம் கட்சி இயக்கத்தில் இருக்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியாம்மா, என்னம்மா நீ அப்படின்னு நீங்கள் என்னை கேட்பீங்க. இப்போ சாதாரணமாக ஒரு இயக்கத்தில் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர் தொடங்கி அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் வரைக்கும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படி பார்க்குற ஆட்கள் நம்மவர்கள். லைட்டாக ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகிட்டா நம்மளை போட்டு மொத்துன்னு மொத்திடுவாங்க. ஏங்க தெரியாமல் நாக்கு தவறி, வாய் தவறி, டங்க் ஸ்லிப் ஆகி சொல்லிட்டோம்னா விட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மேடையில் நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க, மும்மொழி கொள்கையாக, அது ஹிந்தி திணிப்புன்னெலாம் சொல்லலை. வெளிப்படையாக ஹிந்தி திணிப்பு, ஹிந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு துணிச்சல் வேணும், ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளபடியே இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி மீது, அவங்க சுயமரியாதை மீது மக்களை எப்படியாவது காப்பாற்றிடணும், இந்த மக்களை எந்த காரணத்துக்காகவும் ஹிந்தி என்ற பெயரால் இந்த பிள்ளைகளை நாசமாக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு உள்ளார்ந்த உணர்வு இந்த திராவிடர் இயக்கத்துக்கு இருந்திருக்கு. அதனால் நம்ம அதை சொல்கிறோம். நடிகர் விஜய் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கலை. நமக்கு எப்போ வந்து ஆத்திரம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னங்க ஆத்திரம் வருதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க அப்படின்னா, அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அதை தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அவருக்கு தெரியப்படுத்துகிறோமோ இல்லையோ, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பாருங்கள், பகுத்தறிவோடு உணர்ச்சி வயப்படாமல் சீர்தூக்கி சிந்திக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு இதை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. எங்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் இப்போ தோன்றிய புது பிரச்சனையா? இது ரொம்ப சாதாரணமாக மொழிப்போரில் உயிர் நீத்த
என் உசுரே போனாலும் பரவாயில்ல, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, என்னை பற்றி கவலை கிடையாது, என்னுடைய நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என்னுடைய சொந்தம், என்னோட சுகம் துக்கம் எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஹிந்தியை எதிர்க்கிறேன், இந்த மொழி போரில் என்னோட உசுரை கொடுக்க நான் தயாராக இருக்கேன்னு வந்து செத்து போன அந்த மொழிப்போர் தியாகிகளை கொச்சப்படுத்துகிற விஷயமா இது அங்கே இருக்கக்கூடிய அந்த கைத்தட்டின ஒரு இளைஞர்களுக்கு கூட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தமிழ்நாட்டின் மொழிப்போரினுடைய வரலாறு தெரிலன்றது தான் உள்ளபடியே நமக்கு கவலையாக இருக்குது. இன்னும் என்ன கவலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய கொள்கை தலைவர்கள் நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் வந்து ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்க. தயவு செய்து உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப ஷூட்டிங்லாம் முடித்த பிறகு ஓய்வான நேரத்தில் எல்லாரை பற்றியும் புத்தகங்கள் இருக்குது, அதை வாசிங்க. ஏன்னா உங்களுக்கு இனிமேல் தான் அரசியலில் நீண்ட பயணம் இருக்கலாம், இல்லை அந்த பயணம் முடியலாம், என்னன்னாலும் சரி கொஞ்சம் அதை வாசிச்சிங்கன்னா தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக முன்னிறுத்தி ஃபோட்டோ போட்டிருக்கீங்க பாருங்களேன். 1938 தமிழ்நாட்டில் தொடங்கிய மொழிப்போர், அந்த முதல் மொழிப்போரை மிகப்பெரிய தீவிரமாக முன்னெடுத்து ஒரு போர் வீரராக படை தளபதியாக இருந்து அதை வழிநடத்தியவர் தந்தை பெரியார். அந்த மொழி போராட்டத்தினுடைய காரணம் அந்த வீரியத்தை கொண்டு போய் சேர்த்ததே ஐயா பெரியார் தான். குறிப்பாக இன்னைக்கு தேதிங்க, இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 27 1938 காஞ்சிபுரத்தில் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடந்த டேட் கூட இன்னைக்கு தான். இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, ஒருத்தர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறீங்க, அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நின்றுருக்காரு, சிறைக்கு போயிருக்காரு, அவருடைய தொண்டர்கள் அந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, இங்கே செத்து மடிஞ்சிருக்காங்க. அதற்கடுத்து நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுக எவ்வளோ வலிமையாக நின்றது, நம்முடைய தாளமுத்து ஐயா நடராசன் அவர்கள் தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேருடைய உயிர்களை இந்த இந்திக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் படிங்க. நீங்கள் ரொம்பலாம் புத்தகம் கூட எடுக்க வேணாம், கூகுளில் போயிட்டு சும்மா டைப் பண்ணி கூட இந்த வேனில் போகிறப்ப கேரவேனில் உட்காந்துருக்கப்ப நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றதெல்லாம் விட்டுட்டு ஏமா நீ இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, இது மக்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை சார். நீங்கள் அங்கே கை தட்டினாங்கல்ல சார் உங்கள் பேச்சை கேட்டுட்டு கீழே இருந்த இளைஞர்கள், அவங்க எனக்கு தெரிஞ்சு முதல் தலைமுறையாக படிச்சிருப்பாங்க. அவங்க தாத்தா பாட்டன் பாட்டி அவங்களாம் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவே அங்கே படித்தவங்க ஒரு 50% கணக்கில் நீங்கள் எடுத்துடலாம். நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் அடுத்த முறை நிகழ்ச்சி நடத்துகிறப்ப கை தூக்கி சொல்லி கூட கேட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அதிகபட்சம் ஒரு 2 தலைமுறையாக படித்து வந்திருப்பாங்க, அவங்க பிள்ளை குட்டியெல்லாம் இப்போ படிக்க வச்சுட்ருப்பாங்க. நீங்கள் பாட்டு நம்ம பிள்ளைய நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்க நமக்கு காசு இருக்குது, படிச்சுட்டாங்க, அடுத்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நீ எந்த மொழியை திணிச்சா எனக்கு என்ன, திமுக பிஜேபி யார் திணிச்சா எனக்கு என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறீங்க. திணிச்சது திமுக இல்லைங்க, பிஜேபி, ஒன்றிய அரசு, ஃபாசிசம். அதுக்கு பேர் தான் ஃபாசிசம். ஏற்கனவே எங்ககிட்ட இருமொழி கொள்கை இருக்குது, பேரறிஞர் அண்ணாவால் இயற்றப்பட்ட சட்டம் இருக்குது, எங்களுக்கு 2 லாங்குவேஜ் போதும், எங்களுடைய தாய்மொழி தமிழும் உலக மொழி ஆங்கிலமும் பொதுமொழியாக ஆங்கிலமும் எங்களுக்கு போதும் அப்படி சொல்லி நம்ம வச்சுருக்கோம். இந்த வரையறைக்கு மேலே நான் சொல்கிற மொழியை தான் நீ கற்றுக்கணும் அப்படின்னு திணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த திணிப்புக்கு பெயரும் ஃபாசிசம் தான். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, அர்த்தம் தெரியாமல் தான், அவர் மேலே தவறு உண்மையாகவே கிடையாதுங்க, ஃபாசிசம் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் தான் பேசுகிறாரு. இல்லைனா இப்படி நார்மலைஸ் பண்ண முடியாதுல்ல. எப்படி நீங்கள் ஃபாசிசத்தை கொண்டு வந்து பாயாசத்தோடு நார்மலைஸ் பண்ணுவீங்க? ஃபாசிசம் எவ்வளோ பெரிய கொடுங்கோன்மையை இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் செஞ்சுருக்குன்னு தெரியுமா? பச்சை குழந்தைங்க எத்தனை பேரை இந்த ஃபாசிசம் காவு வாங்கியிருக்கு, இரத்த கரைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தெரியுமா? இப்போ தெரியாமல் தான் ஒரு வேளை பேசுகிறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. இல்லை தெரிஞ்சே தான் பேசுகிறீங்கன்னு சொன்னால் மன்னிச்சிருங்க, உங்களையும் நாங்கள் கொஞ்ச நாளில் சங்கி அப்படின்னு அடையாளப்படுத்திடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி செய்கிற கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக இருப்பேன், பிஜேபின்னு வாய் திறக்க மாட்டேன். டைரெக்டாக ஃப்ளைட் ஏறி வந்து இறங்கி அறிவாலய வாசலில் நின்று திமுகவை தான் டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெயர் என்ன அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஏன் அப்போ நாங்கள் திமுகவை திட்டவே கூடாதா? யார் சார் சொன்னால் ஒரு ஜனநாயக நாடு நீங்கள் திட்டலாம், அடுத்து வேறு நீங்கள் தான் 2026 சிஎம் ஆக போகிறீங்க, இப்போ நீங்கள் பேசலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா, திமுகவை திட்டுவதற்கு நீங்கள் காரணம் வச்சுருப்பீங்கல்ல, அந்த காரணம் எல்லாம் தப்பாக இருக்குது, ஃபேக்காக இருக்குது, பொய்யா இருக்குது, திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய நாடகமாக இருக்குது, திரையில் தெரிவதெல்லாம் தரையில் தெரிவது போல் நடிப்பாக இருக்குது. நீங்கள் உள்ளார்ந்து கேட்கணும் சார், என்ன புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்குச்சு, திமுக ஏற்றுக்குச்சு, ஏன் ஏற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கலாம். ஆனால் திமுக என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி ஆட்சியே போனாலும் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோன்றாங்க.
உங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையை பற்றி தெரியணும். ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வர போகிறீங்கல்ல, அந்த டிராஃப்டை எடுத்து நீங்கள் படிக்கணும். அப்படி ஒரு மோசமான வரைவு கொள்கையை, கல்வியின் மீதான வன்முறையை பிஜேபி திணிக்குது. இப்போ நீங்கள் பிஜேபி கேள்வி கேட்க மாட்டேன், திமுகவை கேட்க மாட்டேன், கேட்டால் பிஜேபி திமுக 2 பேரையும் சேர்த்து தான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெயர் என்ன? ரெண்டாவது, ஹிந்தியை திணிக்கிறது அப்படின்றது வெளிப்படையாக பிஜேபியினுடைய கொள்கையாக இருக்குது. அது ரொம்ப தெளிவாகவும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி அது தெரியாமல் போச்சுன்னு தெரியல. சரி, ஓகே, தெரியலன்னே வச்சுப்போமே. திணிக்கிறவங்களையும் கொண்டு வந்து எதிர்க்கிறவங்களையும் ஒரே நேர்கோட்டில் வைப்பது என்பது சரியா? அதுக்கடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். ஐயோ, எனக்கு உண்மையாகவேங்க நொந்து போய் நாம் பார்த்தோம். ஏங்க சார் இப்படி ட்ரால் மெட்டீரியல் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வரி கொடுக்காமல் பிஜேபி இருப்பது தவறென்றால் அது அவர் பிஜேபின்னு சொல்ல மாட்டார் இல்லையா, அது வந்து அந்த பெயர் சொல்லாத மாதிரி பிஜேபின்னு டேரெக்டாக சொல்ல மாட்டார். அது பயம்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வாயால் அதை சொல்கிற அளவுக்கு பிஜேபி ஒரு பெரிய ஆள் இல்லை அப்படி சொல்லி நினைக்கிறாரு போல். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரியை கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்கிறது தப்புன்னா வாங்காமல் நீங்கள் இருக்கிறதும் தப்பு தானே? இல்லைங்க, எனக்கு புரியலைங்க. நம்ம என்னென்னமோ அரசியல் பேச்சுகளெல்லாம் கேட்குறோம், நிறைய வாசிக்கிறோம், பயணிக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், கூட்டத்துக்கெலாம் போகிறோம், இந்த தொலைக்காட்சியிலலாம் அப்பப்போ போய் உட்காந்து பேசுகிறோம், சட்டம் வேற படிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு புரிய மாட்டேன்து. அவங்க கொடுக்கலன்னா நீ ஏன் வாங்காமல் இருக்க அப்படின்னு. எல்லோரும் நேற்று கேட்டிருந்தாங்க, என்னதான் நைட் டியூட்டியாக இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டாமா அப்படின்னு காமெடி பண்ணலாமா? ஒரு பிரபலமான ஒரு நடிகர், இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் உங்களுக்கு தான் வேல்யூ அதிகம், நீங்கள் போய் இப்படி என்னன்னே புரியாமல் பேசலாமா? கொஞ்சம் ஸ்கிரிப்டை வந்து படிச்சுட்டு உள்ளே வாங்க. இல்லை உள்ளே வந்து பேசிகிட்டு இருப்பீங்கள்ல, அப்போ படிக்கிறப்பே தப்புன்னு தெரிஞ்சிடும், டக்குன்னு கூட சுதாரித்து மாற்றலாம். இதெல்லாம் வந்து இப்போ உங்களை பார்க்குறாங்கல்ல, இப்போ தான் உங்களை வெளியே பார்க்குறாங்க. ஸோ உங்களை பார்க்குறப்ப அந்த கிரேஸ் இருக்கனால அந்த இளைஞர்கள் கைத்தட்டிடுறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்பா சிரிப்பை பாரு, அவர் திரும்பினார்னா பாரு, அவர் உட்காந்தாருனா பாரு, அவர் நின்னார்னா பாரு, அவர் முடிய கோதினார்னா பாரு அப்படின்னு சொல்லி நல்லா பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உங்களை தலைவராக ஏற்றுக்கணுன்னா அதுக்கு அந்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு கொஞ்சம் கொள்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய நம்முடைய டிவார் நேயர்கள் நினைக்கலாம், ஏம்மா நீ எதுக்குமா தாழ்மையான வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருக்கிற, அவங்க என்ன பண்ணால் உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே வேலையை தாங்க சீமான் பார்த்தாரு. திராவிடமோ ஆரியமோ ஒன்று, பிஜேபியும் திமுகவும் ஒன்று அப்படின்னு. பிஜேபி என்ற அந்த கொடுங்கோன்மை சர்வாதிகார கட்சி ஒன்றிய ஃபாசிசம் செய்யக்கூடிய காவி ஃபாசிசத்தை ரொம்ப நார்மலைஸ் பண்ணாங்க. அதே வேலையை இன்றைக்கி வேறு ஒரு முகத்தில் பெரியாரையும் நான் வச்சுக்கிறேன் ஃபோட்டோலன்னு சொல்லி, அம்பேத்கரையும் நான் ஃபோட்டோவில் வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் வேறு ரூட்டில் வராரு. ஆனால் இதுவும் அதுவும் ஒன்று தான் அப்படின்றதுக்கு நமக்கு இவ்வளோ சந்தேகங்கள் வருது. கடைசியாக நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஒரு வீடியோ சொன்னேன்ல, தயவு செஞ்சு அந்த வீடியோவை கொஞ்சம் இப்போ நீங்கள் பாருங்கள். ஒரு 30 செகண்ட் வீடியோ. பார்த்துட்டிங்களா? இது என்னென்னா நேற்றைக்கு நடந்திருக்குங்க. டெல்லியில் தென்னாசியாவோட அந்த கேன்டீனில் உட்காந்து உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க பிள்ளைங்கள்லாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அங்கே இந்த ஏபிவிபிக்காரவங்க, ஏபிவிபினா யாருன்னு வேறு விஜய் ரசிகர்களுக்கு சொல்லணும். நம்ம பாட்டு போகிற போக்கில் ஏபிவிபின்னு இத்தனை நாள் அரசியல் நமக்கு தெரிஞ்சதுனால சொல்லிட்டு போயிடுறோம். பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பு, அந்த மாணவர் அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்களாம் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண்களுடைய முடியை பிடிச்சி இழுத்து அடிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வன்முறையை செஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மாணவர் அமைப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு குண்டர்களை போல நடந்துக்கிறாங்க. இது முதல் முறை கிடையாது. டெல்லி பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்து இந்த ஏபிவிபின்ற மாணவர் அமைப்பு, பிஜேபியினுடைய உறுதி செய்யப்பட்ட அந்த மாணவர் அமைப்பு எல்லா பக்கமும் இந்த வன்முறை தாக்குதலை நடத்துகிறாங்கன்னா அதுக்கு பேர் ஃபாசிசம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குது அப்படின்றது ஃபாசிசம் கிடையாது. நான் பாட்டு ஏதாவது சாமியை கும்பிட்டு கறியோ மீனையோ தின்னுக்கிட்டு, தயிர் சோறு தின்னுக்கிட்டு, இல்லை விரதம் இருக்கேன்ற அன்றைக்கி சோறு தின்னாமல், இல்லை எனக்கு பிடிச்சிருக்குங்க, எனக்கு அசைவம் பிடிக்கல, நான் சைவம் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு, இல்லை எங்களோட ஆடை நாங்கள் கெடா வெட்டியிருக்கோம், ஆடு தான் திம்பேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு போகிறதுன்றது ஒன்றும் கிடையாதுங்க. அது என்னோடய முடிவு, என்னோட நம்பிக்கை. ஆனால் நான் வந்து மாடு சாப்பிட்றேன் அப்படின்றதுக்காக நீயும் மாடு தான் சாப்பிடணுன்னோ, அல்லது எனக்கு கறி பிடிக்காது, மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்றதுனால நீ மாட்டுக்கறி வச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்லி கொலை பண்ணுறதுக்கு பேர், அடிக்கிறதுக்கு பேர், வெறி செயலில் ஈடுபடுறதுக்கு பேர், பெண்களுடைய முடியை பிடிச்சி வன்முறையில் ஈடுபடுறதுக்கு பேர் ஃபாசிசம்.
அதை வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணி ஒரு பொது மேடையில் அத்தனை இளைஞர்களை மடைமாற்றுவது அப்படின்றது மிகப்பெரிய அரசியல் பிழை. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்பட்டமான துரோகம். அந்த துரோகத்தை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்துக்காட்டலாம் நான் சொல்லலை. இவ்வளோ துணிச்சலாக ஒரு வளாகத்துக்குள்ளே போய் நீ கறித்தின்றன்னு அடிக்க முடியுதுன்னு சொன்னால், அந்த பிஜேபியையும் நீ பிடிச்சதை கறியை சாப்பிடு, உன்னை யார் தடுக்கிறான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிடர் இயக்கத்தையும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவையும் நீங்கள் சேர்த்து வச்சு ஒரே தட்டில் பார்த்து நார்மலைஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் திட்டம் தான் என்ன, உங்கள் எண்ணம் தான் என்ன அப்படின்ற கேள்விகளை நம்ம முன்வைக்கிறோம். நீங்கள் என்னோடய உரையை கேட்டிருப்பீங்க. ரொம்ப நாகரிகமாக எளிமையாக தான் நான் கேட்டிருக்கேன். அதுக்கு கூட நாங்கள் அநாகரிகமாக தான் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வளர்ந்த முறை அதுவாக இருக்கலாம். அதுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது. ஆனால் ஒன்று நேற்றைக்கு அவருடைய பேச்சில் புதிய கல்விக் கொள்கை பற்றி இல்லை, ஹிந்தி திணிப்பு பற்றி இல்லை, மும்மொழி கொள்கையாம், ஏதோ புது பிரச்சனையா அப்படின்றாங்க. கெட் அவுட்டுன்னு கையெழுத்து போடுறாங்க. யாரை கெட் அவுட்டுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான அரசியல் கூத்துகளை நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திமுக, தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் எல்லாரும் ரொம்ப தீர்க்கமாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து, திராவிடர் கழகம், விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து இங்கே மிகப்பெரிய ஒரு மாநில உரிமைக்கான போர்க்குரலை நம்ம எழுப்பியிருக்கோம். அதில் தீவிரமாக இயங்கக்கூடிய நம்முடைய போக்கை டைலூட் பண்ணுறதுக்காக, ஒன்றும் இல்லாததாக ஆக்குவதற்காக அப்பப்போ இவங்க வந்து காமெடி ஷோ நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களே, குறிப்பாக அவருடைய ரசிகர்களே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, உஷாராக இருங்க. ஏன்னா நாசமாக போகிறது, பாழாக போகிறது அவங்க வீட்டுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளைகளோட படிப்பு அப்படின்றத கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு எதுக்கு கைத்தட்டுறோம், எதுக்கு ரசிக்கிறோன்றதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.